வெல்கம் பேக் நண்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் இது முன்னாடியே மேக் பண்ணியிருக்கணும். இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப டைம் கிடைக்காதனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் காலையில் நேரம்லாம் கொஞ்சம் டைம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 1 month பிஃபோராக வந்து ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று அட்டன் பண்ணேன். ஒர்க் ஷாப்னா எப்படி சொல்கிறது, சைக்கிள் பற்றினா சைக்கிளோட அனாட்டமி, சைக்கிளில் வந்து என்னென்ன நம்ம கேர் பண்ணிக்கணும், செல்ஃபாக நம்மளே எந்த ரேஞ்சு வரைக்கும் நம்ம சைக்கிளை மெயின்டைன் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று வச்சுருந்தாங்க. நம்ம சைக்கிள் அண்ட் டயர் பாயிண்டில் செந்திலனா தான் ஆர்கனைஸ் பண்ணி, ஆக்சுவலாக ஒரு அண்ணா இன்னொரு செந்தில் பாஸ்ன்னு சொல்லிட்டு சக்திகாரர் ஒருத்தர் பிஆர்எம் போவார், அடிக்கடி பிஆர்எம் போவார். அவருக்காக தான் மேக்ஸிமம் அவர் வந்து இதில் நிறையா சொல்லியிருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 400-500 கிலோமீட்டர்ஸ் போகும்போது நம்ம சைக்கிளில் வந்து என்னென்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போகணும், சைக்கிள் எப்படி வந்து பிரேக்ஸு, பெடலிங்கு, இந்த மாதிரியெல்லாம் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், அதாவது ஃப்ரண்ட் டயர்லேருந்து பேக் டயர் வரைக்கும் இருக்கிற எல்லா அனாட்டமி ப்ளஸ் வந்து எல்லா விஷயத்தையும் நம்மளே செல்ஃபாக எப்படி கேர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு டைமும் நம்மளோட பிரச்சனைகளுக்காக ஒர்க் ஷாப் எடுத்துகிட்டு போயிட்டுருக்க முடியாது, பக்கத்தில் இருக்கிற சைக்கிள் ஸ்டோருக்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா எல்லோரும் எப்படி இருந்தாலும் ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு சப்போஸ் ஆள் இல்லைனா திரும்பி வரணும், இல்லை வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். அதனால தான் வந்து நம்ம எல்லாத்தையும் நம்மளே செல்ஃபாக பண்ணிக்கிற மாதிரி டயர் சைஸ் பற்றியெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பின் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம காற்றடிக்கிற வால்வு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே 2 டைப் இருக்குது, அதை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. பஞ்சர் ஆயிடுச்சுன்னா எப்படி நம்மளே செல்ஃபாக கழட்டி மாட்டிக்கலாம், அதை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லி கொடுத்தாங்க, பெடல் பிரேக்குக்கும் சொல்லி கொடுத்தாங்க, ப்ளஸ் வந்து டிஸ்க் பிரேக்குக்கும் சொல்லி கொடுத்தாங்க. சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லி கொடுத்தாங்க. சீட்னா ஹைட் எப்படி இருக்கணும், பெடலிங் பொசிஷன் எப்படி இருக்கணும், அப்புறம் வந்து எந்த கியரில் எவ்வளோ பவர் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ண போகையில் ஒரு 1 hour தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல சாப்பிடாம கூட போயிட்டேன். அப்புறம் பார்த்தா போகுது மணி 12, 1, 1:30 வரைக்கும் மத்தியான சாப்பாட்டுக்கு தான் வீட்டுக்கு வந்தேன்னா பார்த்தீங்களா, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதில் நம்ம ஈரோடு செக்ரட்டரி சார், சைக்கிளிங் செக்ரட்டரி சார் சிவசங்கர் சார் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுவார். நான் சும்மா இருக்க மாட்டேன், எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட எதையோ ஒன்று கேட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் சீட்டு இப்படி இருக்கலாமாண்ணா, ஆனால் பெடல் இப்படி வைக்கலாமாண்ணா, ஆனால் ஹேண்டில் பார் எப்படின்னா வைக்கணும், அது இதுன்னு எதையோ ஒன்று கேட்டே இருப்பேன். ஏன்னா அவர் வந்து ரயில்வேயில் ஒர்க் பண்ணி ஸ்போர்ட்ஸ் மூலியமாக தான் ரயில்வேக்குள்ளே போயிருக்காரு, சைக்கிளிங் ஸ்போர்ட்ஸ் மூலிமா, ப்ளஸ் ரிட்டையரும் ஆகிட்டார். ஏகப்பட்ட நாலேஜ். நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் பசங்களை ட்ரெயின் பண்ணுறது அவர் தான் வைங்களேன். சைக்கிளிங் ஸ்போர்ட்ஸுக்காக பசங்களை ட்ரெயின் பண்ணுற இதுவும் அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. சரி, ஓகே, அதை விடுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஒர்க் ஷாப் உங்கள் பக்கத்தில் எங்கேயாவது கிடச்சிச்சு அப்படின்னா, இந்த மாதிரி போட்டிருக்காங்க, அட்டன் பண்ணி, என்னை கேட்டால் ஒர்த்து, காசு கொடுத்து அட்டன் பண்ணுறது கூட அது ஒர்த்து தான். அவ்வளோ டீட்டெயிலிங்காக சொல்லி கொடுத்தாங்க. அங்கே இருக்கிற ஒரு எம்ப்ளாயியை வச்சு டெமோ உட்பட பண்ணி காமிச்சாங்க, நம்மளையும் செஞ்சு பார்க்க சொல்லி சொன்னாங்க. அதனால் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து ஒர்க் ஷாப் பற்றின டீட்டெயிலு ஏதாவது ஒன்று தெரிஞ்சிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு போய் ஒரு ஃபஸ்ட் டைம், அதாவது இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துருங்க. ஏகப்பட்ட நாலேஜ் கிடைக்கும். அதாவது எல்லாமே சைக்கிளிங்கில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஒரு 1000-2000 ரூபாய்க்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கான டூல்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா எல்லா வேலையும் நீங்களே பண்ணிக்கலாங்க. ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது ஃப்ரேம்லேயே ஏதாவது பிரச்சனை, அதனோட ஸ்ட்ரக்சர்லேயே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ஒர்க் ஷாப் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா 6 months ஒன்ஸ் நான் ரெகுலர் சர்வீஸ் பண்ணுவேன்ல, அதுக்கு மட்டும் நீங்கள் ஒர்க் ஷாப் கொண்டு போனால் போதும். மற்றபடி இந்த ஒரு அதிகப்படியாக ஒரு 2000 வருங்க அவங்க சொல்கிற ஸ்பேர்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா. அது என்ன ஆலன் கீ, இந்த மாதிரி சின்ன ஐட்டங்கள் தான் எல்லாம். நான் சொல்கிறது உச்சபட்சமான அமௌண்ட்டு, நம்ம ஏதோ 1000-குள்ளேயே கூட வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் வீட்டிலே செஞ்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம் வீட்லேயே, சரிங்களா? அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் ஷாப் போட்டிருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு போய் அட்டன் பண்ணுங்கள், அட்டன் பண்ணாமல் விடாதீங்க, சரியா? நான் அந்த ஒர்க் ஷாப்பில் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயங்களும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக. ஓகே அன்பா, இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கவின். நம்ம சேனலில் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ நான் சொல்கிறதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட மறந்துடாதீங்க. ஓகேயா?